ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததை பகிர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணுற சமையலில் யூஸ் பண்ணுற சீரகம், அதை வந்து இங்கிலீஷில் குமின் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றின பயன்கள் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை மோட் மொபைல் ஆப். இந்த அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ராசரிஸ்லாம் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பில் ஆர்டர் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பை மோட் மொபைல் ஆப்லேயும் நீங்கள் க்ராசரிஸை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பிராண்டட் ஐட்டம்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சில பொருட்களை வந்து வாங்கியிருந்தேன். அந்த பொருட்களுடைய சாம்பிள் தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ரெகுலர் பிராண்டட், நீங்கள் யூஸ் பண்ணுற பிராண்டட்லேயே நீங்கள் போய்ட்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மற்ற ஆன்லைன் ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் ப்ரைஸும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீரகம், இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. சமையலில் நம்ம நான்வெஜ், வெஜிடேரியன் எந்த சமையலாக இருந்தாலும் சீரகம் வந்து ரொம்பவே நல்லாவே யூஸ் பண்ணுவோம். இது நமக்கு எதுக்காக யூஸ் பண்ணுது? நமக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதில் டைஜஷன் ஆகலை அப்படின்னா ஜீரகம் சாப்பிடுவோம், ஜீரக தண்ணி குடிப்போம். ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது ஜீரக மிட்டாய் தருவாங்க, குழந்தைங்களுக்கும் ஜீரக மிட்டாய். ஹோட்டலில் சாப்பிட்டு வரும்போது நமக்கு செரிமானத்துக்காக ஜீரகத்தால் செஞ்ச ஒரு ஸ்வீட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது மட்டும் தான் நமக்கு தெரியும். நமக்கு தெரியாத பல நன்மைகள் ஜீரகத்தில் இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சீரகத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. அந்த பேர் பார்த்திங்கன்னா போஜன குடோரி. இந்த சீரகம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? சாப்பாட்டை செரிக்க வைக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக இதுக்கு சீரகம் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீர் ப்ளஸ் அகம் ஈக்குவல் டு சீரகம். இந்த அகம் அப்படின்றது வயிற்றையும் மனதையும் குறிக்கும். ஸோ இந்த அகத்தில் இருக்கிறதையும் நம்ம சீராக வச்சிருக்கிறதுக்காக தான் இந்த சீரகம் அப்படின்ற பேரே இதுக்கு வந்துச்சு. இது என்னென்ன பயன்கள் தருது அப்படின்றத பார்க்கலாம். இந்த சீரகத்தில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு வந்து ஜாஸ்தியாகவே வைக்கிறதுக்கு அந்த சீரகம் ரொம்ப உதவியாக இருக்குது. டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது ஹீமோக்ளோபின் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும் தன்மை இந்த சீரகத்துக்கு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்த தன்மையும் இந்த சீரகத்துக்கு இருக்குது. இந்த சீரகம் வந்து ஒரு செரிமான மருந்து அப்படின்றதுனால வயிற்றில் இருக்கிற குடலில் இருக்கிற வாயுவை வந்து வெளியேற்ற தன்மையும் இந்த சீரகத்துக்கு இருக்குது. இந்த சீரகத்தை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். எந்த மருந்துக்குமே குணமாகாத நாள்பட்ட அல்சர் இருக்குது இல்லையா, அதுக்கு தீர்வு வந்து சீரகப்பொடி தான். ஆனால் இந்த பொடியை வீட்டில் தான் செய்யணும், கடையில் வாங்கக்கூடாது. அரை ஸ்பூன் ஜீரகப்பொடியில் சிறிது பசு வெண்ணெயில் குழைத்து 1.5 மாதம் சாப்பிட்டு வந்தால் தீராத வயிற்று புண்ணு வந்து குணமாகும். இதை செய்ய முடியலை அப்படின்றவங்க ஜீரகப்பொடியில் முட்டையின் வெள்ளைக்கரு, எலுமிச்சை சாறு, வெல்லம், நெய் சேர்த்து செய்த சீரக லேகியத்தை சாப்பிடலாம். அடுத்து வைட்டமின் பி குறைபாட்டால் சிலருக்கு வாய்ப்புன்னு வரும், உதடு வீங்கியது போல் இருக்கும். நம்ம ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும்போது பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை தருவாங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கிராம் ஜீரக பொடியில் 1 ஸ்பூன் தேன் அல்லது பால் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் வாய்ப்புண் சரியாகும். லேடிஸ்க்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க இந்த ஜீரக பொடியை வந்து சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அது ரெகுலராக கண்டினியூ ஆகும். அது மட்டும் இல்லாமல் கற்கண்டு தூளுடன் ஜீரக பொடி சேர்த்து சாப்பிட்டு வரும்போது இருமல் வந்து குறையும். கற்கண்டு பொடி மட்டும் இல்லை, வெல்லத்தில் சேர்த்து சாப்பிடும்போது விக்கலும் குணமாகும். நம்ம டைமுக்கு சாப்பிடாம லேட்டாக சாப்பிட்டு நெஞ்சிலே இருக்குது, எனக்கு டைஜஷன் ஆகலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து லைட்டான சூடில் ஜீரக தண்ணி குடிக்கலாம். அதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ரெகுலராகவே சுடுதண்ணியில் லைட்டாக ஜீரகம் போட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே உடலுக்கு செரிமானத்தை செயல்படுத்துகிறது, ரொம்பவே நம்ம உடலுக்கும் நல்லதாக இருக்குது. சாப்பிட்டதுமே வயிறு உப்பசமாகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஜீரகத்தையும் ஏலக்காயும் சம அளவில் எடுத்து லைட்டாக வறுத்து பொடி செஞ்சு உணவுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம், அதாவது உணவுக்கு பின் 1/4 ஸ்பூன் சாப்பிட்டு வந்தால் இந்த பிரச்சனை சரியாகும். உங்களுக்கு ஒற்றை தலைவலி ஜாஸ்தியாக இருக்கா? டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி டெய்லி மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கீங்களா? அப்போயும் சரியாகலையா? நீங்கள் இந்த மருந்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி தோலை சீவி அதை காய வச்சுட்டு அதே அளவுக்கு ஜீரகத்தையும் எடுத்து ரெண்டையும் நல்லா கொஞ்சம் லைட்டாக வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் சம அளவு இது கூட சம அளவு நாட்டு சர்க்கரையை கலக்கணும். இந்த கலவையை அரை ஸ்பூன் டெய்லியும் காலையில் சாப்பிட்டு வந்தால் ஒற்றை தலைவலி வந்து படிப்படியாக குறையும். இப்போ இருக்க காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் எல்லாருக்கும் பிபி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒன்ஸ் பிபிக்காக டேப்லெட் எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா லைஃப் லாங் டேப்லெட் எடுத்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அவங்களுக்காக இது ஒரு சொல்யூஷன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 100 கிராம் ஜீரகத்தை அது முழுகிற அளவுக்கு எலுமிச்சை சாறை விட்டு வெயிலில் வைக்கணும். அது காஞ்சதுக்கப்புறம் இஞ்சி சாறை விட்டு வெயிலில் வைக்கணும். அதுவும் காஞ்சதுக்கப்புறம் நெல்லி சாறை விட்டு வெயிலில் வைக்கணும். இது 3 எல்லாமே நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஜீரகத்தை எடுத்து பொடி செஞ்சுக்கணும். அது பெயர் தான் அசை சூரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அசை
அப்படின்னாலும் ஜீரகம் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த வருடக்கணக்கில் இந்த ரத்த அழுத்தம் இருக்கவங்க மாத்திரை சாப்பிட்டு வரவங்க 3 மாதங்களுக்கு இந்த அசை சூர்ணத்தை சாப்பிட்டு வர வேணும். படிப்படியாக ரத்த அழுத்தம் கட்டுப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளட் ப்ரெஷரை போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்டருடைய கன்சல்டேஷனோட அதுக்கப்புறம் டேப்லெட் எடுக்கலாமா இல்லை இதையே கண்டினியூ பண்ணலாமான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 100 மில்லி நல்லெண்ணெயில் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு அடுப்பில் சிறு தீயில் வச்சு அதை வறுக்கணும். அப்படி வறுக்கும் போது சீரகம் சிவந்து எண்ணெயில் மிதக்கும். இதுதான் பதம். அப்போ உடனே இறக்கிடணும். இந்த ஜீரகத்தை கையில் எடுத்து பார்க்கும்போது லைட்டாக உடையிற தன்மை இருக்கும். இதுதான் பதம். இந்த தைலத்தின் பெயர் தான் அசை தைலம். இந்த தைலத்தை தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வரவங்களுக்கு ரத்த அழுத்த நோயாளிகளை குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸ்டார்டிங்கில் இருக்க கண் புரை நோய் குணமாகும். இந்த அசை சூரணமும் அசை தைலமும் கடைகளில் கிடைக்குது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சித்த மருத்துவத்தின் குறிப்புகளில் இருந்தால் உங்களுக்கு நான் இதை நான் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சித்த மருத்துவத்தில் ஜீரகத்தில் இருக்கிற சில குறிப்புகள் மட்டும்தான். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்த வீடியோவிலும் ஜீரகத்தினுடைய பயன்களை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.